அப்பாடா. ஏண்டி கோண்டுவோட அம்மாக்கு எப்படி இருக்கு? மோசமா தான் இருக்குதுன்னு சொன்னாங்கங்க. என்னடி இவ்வளவு மெதுவா சொல்ற? அந்த பையன் எப்படி பணத்துக்கு சமாளிப்பான்? இதோ கோண்டுவே வரான் பாரு, பதட்டமா வரான்டி. டேய் என்னடா பதட்டமா இருக்க? மாமா உங்களை பார்க்க தான் வந்தேன். அம்மாக்கு இழுத்துட்டு இருக்கு, டாக்டர் எல்லாம் கை விட்டுட்டாங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு எங்க அம்மா தான். உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் 4 வீட்டுல சமையல் செஞ்சு 10 பாத்திரம் தேய்ச்சு என்னை காப்பாத்துனாங்க. அண்ணன் தம்பிங்க ஆடிக்கு ஒரு தரமோ அமாவாசைக்கு ஒரு தரமோ பணம் அனுப்புவாங்க. மாமா எங்க அம்மாக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன மாமா செய்வேன்? டேய் அழாதடா, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுடா. நீ கவலைப்படாத, ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்த்துடலாம். என்ன செலவாகும்? என்கிட்டயும் அவ்வளோ பணம் இல்லைடா. இதோ பக்கத்து வீட்டு சதாசிவம் வராரு, அவர்கிட்ட கேட்கலாம். வாங்க சதாசிவம். என்ன கோண்டு, நீ இங்கே தான் இருக்கியா? என்னடா அம்மா எப்படி இருக்காங்க? மாமா அம்மா என்னை விட்டு போயிடுவாங்க போல் இருக்கு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். லட்சக்கணக்கில் பணம் இருந்தால் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்க்க முடியும். சரிடா, கவலைப்படாத. நான் என்னுடைய ரிட்டையர்ட் பென்ஷன் இருக்கு, அதை தரேன். அதை வச்சு பிரைவேட் ஆஸ்பத்திரியில் நம்ம அட்மிட் பண்ணிக்கலாம். ஐயா நீங்க வேணா போங்க, என் புருஷனை எல்லாம் கூப்பிடாதீங்க. அவர்கிட்ட அவ்வளவு காசெல்லாம் இல்ல. அதுவும் இல்லாம ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் வைத்தியம் பாத்துக்கிறது இது தர்ம சத்திரம் இல்ல. ஏய் என்னடி பேசுற? உங்க அம்மா உனக்கு எத்தனை உதவி செஞ்சிருக்காங்க. உனக்கு உடம்பு சரியில்லாம நீ ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ அவங்க தாண்டி சமையல் வேலைலாம் பார்த்துக்கிட்டாங்க. இந்த பையன் கோண்டு உனக்கு பிரியமான நாய் பூனை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான். இந்த ஜானகி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கப்போ நம்ம தாண்டி பார்த்துக்கணும். நல்லா இருக்குங்க உங்க நியாயம். யாரு வீட்டு பணத்தை எடுத்து யாரு கொடுக்கறது? நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எங்க அப்பாவோட சொத்துல. இதுல ஒரு நயா பைசா எடுக்க கூடாது, எடுக்கவும் நான் விட மாட்டேன். அம்மா நீ ஒன்றும் செலவு பண்ணாத, நான் பாத்துக்கிறேன். கோண்டு அம்மாவை நான் பாத்துக்கிறேன். என்ன சதாசிவம், நீங்க மட்டும் எப்படி பணத்துக்கு சமாளிப்பீங்க? என்கிட்ட என் சொந்த சம்பாத்தியத்தில் சேர்த்த பணம் இருக்கு, இதோ வர. ஓஹோ, சொந்த சம்பாத்தியமா? புதுசால இருக்கு. எனக்கே தெரியாம சொந்த சம்பாத்தியம் எங்க இருந்து வந்தது? கல்யாணம் ஆனதுல இருந்து வேலை வெட்டிக்கே போகல. நான் இஷ்டப்பட்டேன்னு சொத்தையும் மொத்தமா கொடுத்து என்னையும் கொடுத்தாரு எங்க அப்பா. எங்க இருந்து வந்தது உங்க சொந்த சம்பாத்தியம்? உனக்கு தெரியாம வளசரகு கடையில காலையில 2 மணி நேரம் சாயந்தரம் 2 மணி நேரம் கணக்கு எழுதுனேன். இத பண்ற கூத்த, இந்த கணக்கு வழக்கெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? நீ தான் ஒருத்தரையும் கை கட்டி வேலை பார்க்க கூடாதுன்னு என் கையை கட்டி போட்டிய, அப்புறம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? இதான் வாக்கிங் போறேன்னு காலையிலயும் சாயங்காலம் போயிட்டு வந்தீங்களா? ஆமா தெரியாம தான் கேக்குறேன். மளிகை கடையில அப்படி என்ன காசு கொடுத்துருப்பாங்க? எவ்வளவோ கொடுத்துட்டு போறான். இப்ப முதல்ல உங்க அம்மாவை காப்பாத்தணும், அதுக்கு வழியை விடு. என்ன விளையாடுறீங்களா? எவ்வளையோ காப்பாத்த இவர் போவாராம், அத பாத்துக்கிட்டு இந்த சிரிக்கி கிறுக்கி மாதிரி நிக்கணுமா? இத பாருங்க, இங்க இருந்து ஒரு அடி நகர்ந்தீங்க நான் பத்திரகாளி அடிவ சொல்லிட்டேன். விடுங்க மாமா, என்னால உங்க ஆத்துல தகராறு வேண்டாம். எங்க அம்மாவை நானே பாத்துக்கிறேன். தம்பி இது வாஸ்தவமான பேச்சு. நீ நடைய கட்டு, வேணும்னா இந்த ரிட்டையர்டு வாத்தியார் வாங்க கூட வரட்டும். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் இவன் கூட தான் போறேன். என்னங்க, இந்த நகையை அடமானம் வச்சு ஜானகி அம்மா உயிரை காப்பாத்துங்க. இங்க பாரு பொம்பளை கருணன, உன் நினைப்புதான் பொழப்பு கெடுக்க போகுது. ஏண்டி நீயும் யாருக்கும் உதவி பண்ண மாட்ட, உதவி பண்றவங்களே கெடுத்துருவேன் நீ. அட நீங்க வேறங்க, போற உசுருக்கு இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு அவங்க நடு ரோட்டுக்கு வந்துடக்கூடாது இல்ல, அதனால ஒரு ஆதங்கத்துல சொன்னேன். அப்படிலாம் எதுவும் ஆகாது. எனக்கு தங்கமான 2 பசங்க இருக்காங்க, என்ன கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பாங்க. காலம் இப்படியே இருக்காது, அவனுக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கும். பறக்கும் புது வருஷம் தான் பிறக்கும். கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க கெட்டவங்க, பெத்த தாய பாக்குறதுக்கு துப்பு இல்ல, ஊர்ல இருக்கவங்க பாத்துக்கணுமா? அப்படி என்ன அந்த உசுரை வச்சுக்கிட்டு? மாமி தயவு செய்து அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க பெரியவா. ஆமா எங்க அம்மாவை நானே பாத்துக்கிறேன், நான் வரேன். கோண்டு இந்தடா, இவரை கூட கூட்டிட்டு போ. இந்த நகையை அடமானவை உன்னால எப்ப திருப்பி கொடுக்க முடியுதோ அப்ப மீட்டு குடுறா. மீட்டு கொடுக்கறவன பாத்தீங்களா? அவனால வீணைய கூட மீட்ட முடியாது.